அப்படின்னா அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு போதுமான இல்லாமல் பயம் தான் இன்னைக்கு உலக அளவில் பெரிய லெவலில் இருக்கு. இந்த நோய் இந்த மனித உடலில் எதனால் வருது, வந்தால் அதனுடைய தன்மை எப்படி இருக்கும், அதனுடைய உபாதைகள் எப்படி இருக்கும், இதை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது, எளிய வகையில் நம்மை நாமே எப்படி குணப்படுத்திக் கொள்வது. டோலோசிக்ஸ், சாரிடான், அடாசின் கூறுபட்டது இருக்கு. ஏதோ ஒன்று சாப்பிட்டு நீங்கள் க்யூர் ஆகிடுறீங்கன்னு வச்சுக்கோம். அது முழுமையாக நோயை க்யூர் பண்ணுதா? அந்த மருந்து என்ன வேலை செய்யும் தெரியுமா உங்களுக்கு? நோயுடைய தன்மையை உங்கள் உடல் உணர்த்துது இல்லையா, அதை மழுங்கடித்து அந்த நோய் உங்களுக்கு வெளியில் தெரியாமல் அதை சப்ரஸ் பண்ணி உங்கள் உடலுக்குள்ளேயே அமுக்கி வச்சிருது. மிகப்பெரிய நோய் அது. ஒரு பார்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பார்ட்டில் செட்டில் ஆச்சுன்னா கேன்சர், எல்லா நோயும் வந்துடும். உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் ஒன்று ஒன்றா பழுதடையும், உடல் ப்ராப்பராக இயங்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வருஷத்துக்கு 2 தடவை பேதி சாப்பிட்டு குடலை சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அமிர்தத்தையே கொண்டாந்து உங்கள் வாயில் தேவேந்திரர்கள் வந்து ஊற்றிட்டு போனால் கூட நீங்கள் பிழைக்க மாட்டீங்க. உங்கள் கிட்னி செயலிழந்து சிறுநீரகம் செயலிழந்து அது வேலை என்ன, உடலில் இருக்க கழிவுகளை சிறுநீர் மூலமாக வெளியேற்றணும். தேவையில்லாத தாதுக்களி, உப்புக்களி, தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றணும். உங்கள் உடலில் கழிவு வெளியேறணும்னா உடலில் முதல் நீர்ச்சத்து இருந்தால் தானே உங்கள் அந்த கழிவுகளை நீரோடு சேர்த்து யூரின் வெளியே கொண்டு வர முடியும். கிட்னி அங்கேயே ட்ரையாக போய் உள்ள தண்ணியே இல்லைன்னா அது என்ன பண்ணும், எப்படி கொண்டு வரும்? கூட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக இயற்கை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நம் மக்களிடையே நம் காலடியில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பற்றிய ஒரு அறிவை, ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். நோய் பற்றிய விளக்கங்களை, நோய் பற்றிய புரிதலை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த சங்கத்தை ஆரம்பித்தோம். நோய் அப்படின்னா அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு போதுமான இல்லாமல் பயம் தான் இன்னைக்கு உலக அளவில் பெரிய லெவலில் இருக்கு. நோய் பற்றிய ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த நோய் இந்த மனித உடலில் எதனால் வருது, வந்தால் அதனுடைய தன்மை எப்படி இருக்கும், அதனுடைய உபாதைகள் எப்படி இருக்கும், இதை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது, எளிய வகையில் நம்மை நாமே எப்படி குணப்படுத்திக் கொள்வது. நீங்கள் அடுத்தவங்களுடைய நம்ப வேண்டாம், யாரையும் நீங்கள் தேட வேண்டாம், ஒரு மருத்துவரை தேட வேண்டாம், நமக்கு நாமே மருத்துவர் தான். எளிய வகையில் நோயை எப்படி நாம் புரிந்து கொள்வது, எப்படி நாம் அதை எதிர்கொள்வது, அதிலிருந்து விடுபடுவது எப்படி. அதற்கு நம்முடைய முன்னோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள்லாம் நோய்களை வகைப்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை நோய்கள் தெரியும்? பல கூட்டங்களை கேட்டிருக்கேன். நோய்கள் எல்லாரும் நோய்வாய்ப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை நோய்கள் உங்களுக்கு இருக்கு தெரியும்? ஒரு 10, 20, 4448 வகையா நோய்களை வகை பிரிச்சிருக்காங்க. 48 நோய் கூட நீங்க யாருன்னு சொல்ல முடியாது. நோய்களை 4448 அந்த காலத்திலேயே பிரிச்சிருக்காங்க. அதை தீர்க்கும் மருந்துகளாக, மருந்துன்னா இன்னைக்கு நம்ம வாங்குற டேப்லெட்ஸோ, கேப்சூல்ஸோ, சிரப்போ, இன்ஜெக்ஷனோ கிடையாது. எளிய வகையில் நம் அருகில் நீங்கள் தினந்தோறும் பார்க்கக்கூடிய, வீட்டு கொண்டு செல்லக்கூடிய மரம், செடி, கொடி, புல், பூண்டு எல்லாமே ஒரு மூலிகை தான். அந்த மூலிகைகளே 6 லட்சம் மூலிகைகளை வகைப்படுத்தியிருக்காரு. மூலிகைகள் 6 லட்சம். நம்மளை சுற்றி நம்ம ஒரு 60 மரம், செடி, கொடி பார்த்து வச்சிருக்கோமா? பேர் தெரியுமா? அதுவே தெரியாது. ஆனால் 6 லட்சம் மூலிகைகளாக அதை வகைப்படுத்தி அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மூலிகையும் பல நோய்களை தீர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த நோய்கள் எப்படி நம்மளை வந்து அணுகும்? நம்மளுடைய தவறான உணவு பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள். காலங்காலமாக நம்ம வாழ்ந்து மரபுகளை மாறி இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கோம்? அவசர காலத்தில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக அனைத்தையும் மறந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். பணம் ரொம்ப முக்கியம், ஆனால் அது மட்டுமே வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை. அதுவும் தேவை, ஆரோக்கியமும் தேவை. இன்னைக்கு கோடிக்கணக்காக நீங்கள் சம்பாதிச்சு ஒரு கொடிய நோயில் விழுந்து ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா நீங்கள் அத்தனை வருடம் சம்பாதிச்ச சொத்தும் அதோட காலி. மீண்டும் நீங்கள் ஆரம்ப நிலைக்கு வந்துருவீங்க. மீண்டும் ஓடி சம்பாதிக்க முடியாத அளவுக்கு அந்த நோய் உங்களை ஆட்கொண்டிருக்கும். எப்படி விடுபட போகிறோம்? இதை பற்றிய விழிப்புணர்வு நம்ம என்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட ரீச் ஆக போகுது அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க். அதை நோக்கித்தான் நாங்கள் இந்த கூட்டத்தை வழி நடத்திட்டு இருக்கோம். ஆனாலும் பெரிய அளவுக்கு நாங்கள் சக்ஸஸ் அடைஞ்சிட்டோமா அப்படின்னு சொன்னால் பெரிய கேள்விக்குறி தான். பெரிய அளவில் விழிப்புணர்ச்சி இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்தையும் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எப்பொருள் யாரையாவது கேட்டு நாங்கள் சொன்ன உடனே நீங்கள் அப்படியே நம்பாதீங்க. அதனுடைய மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற மாதிரி உண்மையை உணர்ந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்க. சொல்றதை கேளுங்க. இந்த கருத்து ஏற்புடையதா இருக்குன்னு நினைச்சா நீங்க அதை பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு, திருப்திகரமா இருக்கு, நம்ம இந்த நோயிலிருந்து விடுபடுத்தி இருக்குன்னு நீங்கள் உணர்ந்து
திருப்திகரமாக இருந்தால் உங்கள் நண்பர்கள்ட்ட அருகில் உள்ளவர்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்களையும் இந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு தான் கூட்டம். நீங்கள் கூட்டம் நடத்துகிறோம், எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அடுத்த கூட்டத்துக்கு நீங்கள் வாங்கன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. நீங்கள் இதை கேளுங்க, இது பிடிச்சிருந்து இது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதில் நீங்கள் நன்றாக குணமடைஞ்சு அதன் பயனை உணர்ந்த பிறகு உங்கள் அருகில் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள், கலீக்ஸ்ட்ட சொல்லுங்கள், கூட்டிகிட்டு வாங்க, அவங்களும் பயனடையும். இதுதான் என்னுடைய நோக்கம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஏதாவது ஒரு மூலிகை, ஒரு செடி, இது என் பேர் என்ன, இது என்ன குணம் உடையது, இது எந்தெந்த வகையில் எந்தெந்த நோய்களை எல்லாம் எப்படி பயன்படுத்தினா தீர்க்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கத்தை தரோம். ஒரு நோய், இந்த நோய்னா எதனால் இந்த மனித உடலில் வருது, இது எந்த பகுதிகளை தாக்கக்கூடியது, என்னென்ன விளைவுகளை உண்டாக்கக்கூடியது, இதை எப்படி எதிர்கொள்வது, எப்படி இருந்து எளிய வகையில் எந்த மூலிகை பயன்படுத்தி குணமடைவது, இதை பற்றிய ஒரு விளக்கம். ஒவ்வொரு கூட்டத்திலும் இப்படி ஒரு நோய், ஒரு மூலிகை பற்றிய விளக்கத்தை கொடுக்கறதா எங்களுடைய நோக்கம். அதை நோக்கித்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு டிகேடுக்கு மேலே 10 வருடங்களுக்கு மேலே பயணித்தும் பெரிய அளவில் நாங்கள் சாதிக்கலை அப்படிங்கிறது தான் எங்களுடைய யதார்த்தமான உண்மை. ஏன்னா நாங்கள் மட்டும் இதை செயல்படுத்த முடியாது, உங்களுடைய அனைவர் ஒத்துழைப்பும் இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும். அதனால தான் ஒரு லீவ் நாளில் ஆரம்பிக்கிறோம், சண்டேல வைக்கிறோம். ஒர்க்கிங் டேஸில் எல்லாருக்கும் கஷ்டம், ஒரு சண்டேல வைக்கிறோம். மீட்டிங் வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மதியானமும் போய் எதுவும் உணவு சமைத்து சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இயற்கை உணவு இங்கே தயார் பண்ணி தரோம். எங்களால் முடிந்தது இதுதான். இதை ஏற்றுக்கொண்டு இதில் பயன் இருந்தால் இதை டெவலப் பண்ணுறது உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை இன்னும் ரீச் கொண்டு போக முடியும், இன்னும் வெளியில் உள்ள பலருக்கு கொண்டு சேர்க்க முடியும். ஸோ அதுக்கு அனைவருடைய ஒத்துழைப்பை மீண்டும் ஒரு முறை நான் இந்த தருணத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு சின்ன கொஸ்டின் வந்து, சார் என்ன சார் நோய் 4448 சொன்னீங்க, மூலிகை 6 லட்சம் சொல்றீங்களே அப்படின்னு. உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்னதுதான், சாதாரண சளி இருமல் வந்துச்சுன்னா, ஏற்கனவே கூட நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, சாதாரண ஒரு சளி இருமல் காய்ச்சலுக்கு நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனா என்ன சாப்பிட்டு குணப்படுத்திருக்கீங்க? அது நீங்களா கெமிக்கல்ஸ் இருக்கிறதா இருந்தால் பேராசிட்டமால், நீங்களே இந்த ஜண்டு பாம், விக்ஸு, அப்புறம் ஆன்டிபயாட்டிக், ஆமாக்சிலின், ஆம்பிசிலின் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ரெடி ஆகிடுவீங்க. பேராசிட்டமால் நிறையா இருக்குது, டோலோ 650, சாரிடான், அனாசின், கூர் போட்டது இருக்குது. ஏதோ ஒன்று சாப்பிட்டு நீங்கள் க்யூர் ஆகிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது முழுமையாக நோயை க்யூர் பண்ணுதான். அந்த மருந்து என்ன வேலை செய்யும் தெரியுமா உங்களுக்கு? அந்த மருந்து என்ன வேலை செய்யும் அப்படின்னு தெரியுமா? அது நோயை குணப்படுத்துறது இல்லை, நோயுடைய தன்மையை உங்கள் உடல் உணர்த்துது இல்லையா, அதை மழுங்கடித்து அந்த நோய் உங்களுக்கு வெளியில் தெரியாமல் அதை சப்ரஸ் பண்ணி உங்கள் உடலுக்குள்ளேயே அமுக்கி வச்சிருது. அது வெளியேறாமல் உள்ளேயே இருந்து அது என்ன செய்யும் தெரியுமா? உங்கள் உடலில் நாட்பட்ட கழிவுகள் வெளியேறாமல் உடலுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது என்னவாகும்? மிகப்பெரிய நோய். அது ஒரு பார்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பார்ட்டில் செட்டில் ஆச்சுன்னா கேன்சர். மலக்குடலில் வெளியேறாமல் தங்குச்சுன்னா கோலன் கேன்சர் வந்துடும், மலச்சிக்கல் வந்துடும், எல்லா நோயும் வந்துடும். உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் ஒன்று ஒன்றா பழுதடையும், உடல் ப்ராப்பராக இயங்காது. ஏன் அப்படின்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு உங்கள் குடலால் நொதிக்கப்பட்டு செரிக்கப்பட்டு அதனுடைய சத்துக்கள் குளுக்கோஸ் கிளைக்கோஸாக கன்வெர்ட் பண்ணப்பட்டு குடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டு பிளட்டில் சேர்க்கப்பட்டு பிளட்டு மூலமாக உடம்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகப்படும். அப்போ ஆக்சிஜனும் இந்த கிளைக்கோஸும் சேர்ந்து போகும்போது உங்கள் உடலில் உள்ள செல்கள் எல்லாம் அதை உறிஞ்சி ஆரோக்கியமாக வாழுது. எப்போ இந்த பிரச்சனை வந்துச்சோ உங்கள் குடல் அதை ப்ராப்பராக செரிக்க முடியாது, அதுலேருந்து சக்திகளை உறிஞ்சி குளுக்கோஸ் அதை கிளைக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி பிளட்டில் கொண்டு சேர்க்க முடியாது, பிளட்டில் ஆக்சிஜனும் இந்த கிளைக்கோஸும் சேர்ந்து உடல் ஃபுல்லாக போகலைன்னா உடல் ஃபுல்லாக இருக்க செல்ஸுகளுக்கு தேவையான சத்து கிடைக்காது. அப்போ என்னாகும்? உடல் வீக்கடையும், எல்லா பிரச்சனையும் வந்துடும், நோய்க்கு ஆட்படும். எப்படி சார் இதுலேருந்து க்யூர் ஆகிறது? வெரி சிம்பிள். வருஷத்துக்கு 2 தடவை பேதி சாப்பிட்டு குடலை சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். சாப்பிட்றீங்களா யாரும்? வருடத்துக்கு 2 முறை வயிற்றை சுத்தம் பண்ணுறீங்களா? சார் டெய்லி தண்ணி ஊற்றி குளிக்கிறீங்கல்ல, ஏன் குளிக்கிறீங்க? உடல் மேல் தோலை சுத்தம் பண்ணிக்கிறீங்க. உடல் வெப்பமடையாமல் இருக்கிறதுக்காக குளிக்கிறோம், தோலை சுத்தம் பண்ணிக்கிறோம். இதை விட உள்ள நீங்கள் சாப்பிட்ட கழிவுகள் தேங்கி அசிங்கமாக இருக்கே, அதை எப்படி க்யூர் பண்ணுறது? டெய்லி பேதி கொடுக்க முடியாது, வருஷத்துக்கு 2 தடவை உடலை சுத்தம் பண்ணலாமே. நீங்கள் உடலை சுத்தம் பண்ணிங்கன்னா மீண்டும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முழுமையாக செரிக்கப்பட்டு அதன் சத்துக்கள் முழுமையாக உள்வாங்கப்படும். இல்லைன்னா குடல் மேல் இது படிந்திருப்பதனால முழுமையாக நீங்கள் தின்ற உணவுகளின் சத்துக்கள் உடலால் கிரகிக்கப்படாது, வேஸ்ட்டாக தான் போகும். நீங்கள் பாதாம் முந்திரி பிஸ்தாவாக சாப்பிட்டேன் சார் உடம்பு ஏறலைனாலும் இதுதான் ரீசன். எப்படி ஏறும்? எப்படி பலன் கிடைக்கும்?
இது போன்ற எளிய விஷயங்களே நம்ம மக்களுக்கு பெரும்பாலும் தெரியாமல் இருக்குது. அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் நாங்கள் அங்கே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். மீண்டும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன், நீங்கள் அனைவரும் இதை உணர்ந்து பயனடைந்த பிறகு உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இந்த கூட்டத்துக்கு இன்னும் நிறைய நண்பர்களை கூட்டுவாங்க. பன்னெடுங்காலம் இந்த கூட்டம் தொடர்ந்து இன்னும் நடைபெறணும். நம்பிக்கை தான் சார் பெரிய. நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எந்த மருந்தும் வேலை செய்யாது. நான் குணமடைவேன் நீங்கள் நம்பலைன்னா அமிர்தத்தையே கொண்டாந்து உங்கள் வாயில் தேவேந்திரர்கள் வந்து ஊற்றிட்டு போனால் கூட நீங்கள் பிழைக்க மாட்டீங்க. இந்த உடல் அளப்பரிய ஆற்றல் வாய்ந்தது. தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய எல்லா வேலைகளையும் அது செய்யும். நீங்கள் மருந்தே சாப்பிட்லன்னா கூட நீங்கள் ஆரோக்கியமான உடம்புல ஒரு சீக்கு வந்துச்சுன்னா லங்கனம் பரம ஔஷதனும் நீங்கள் குடலை காய போட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கனாலே பாதி நோய் குணமாயிடும். முடியலைன்னு நோயில் உடல் அந்த உபாதையை காட்டுதுன்னு ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்தா அப்போ தான் நம்ம சுற்றி உள்ள சொந்தங்கள்லாம் நம்ம மேலே எல்லா அக்கறையும் பொழிஞ்சு இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து உங்கள் வாயில் திணிச்சிடுவாங்க. சாப்பிட்டு அப்படியே நீங்கள் தெம்பாக இருக்கணும்னு. அங்கே ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் எதையும் செரிக்க வசதிகள் இல்லாமல் உடல் ஓய்வை தேடி இருக்க நேரத்தில் நீங்கள் அதிகமான இதை கொண்டு திணிச்சிங்கன்னா என்ன ஆகும்? உங்கள் உடலில் உள்ள எனர்ஜி அந்த சாப்பிட்ட உணவை செரிக்க பாதி எனர்ஜி போயாகணும். அப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்போ உங்கள் உடலை எனர்ஜி அந்த உணவை செரிப்பதற்காக எனர்ஜி உங்களுடைய எனர்ஜி அங்கே போச்சுன்னா நோயை குணப்படுத்துவதற்கு தேவையான எனர்ஜி அந்த ஸ்பெசிஃபிக் பார்ட்டு கிடைக்காது. உங்கள் உடலில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் உடல் நேச்சுரலாகவே ஆன்டிபாடிஸை கிரியேட் பண்ணும். என்ன பிரச்சனையோ என்ன உங்களுக்கு இருக்கோ அதை க்யூர் பண்ணுறதுக்கான ஆன்டிபாடிஸ் என்ன வேணுமோ உங்கள் உடல் நேச்சுரலாக அதனுடைய மெமரி நம்முடைய ஜீன்லையும் மெமரிலையும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் உங்கள் உடலில் என்னென்ன வகையான பாதிப்புகள் ஏற்பட்டுச்சோ அதற்கு எதிராக என்ன வகையான ஆன்டிபாடிஸை கிரியேட் பண்ணி அதை போராடி நம்ம உடம்புல காப்பாற்றணுமோ அதை செய்யும். அதை மெமரிலையும் வச்சுருக்கும். நாளைக்கு மீண்டும் உங்களுக்கு அது மாதிரி ஒரு தன்மை வரும்போது இது மெமரியிலேருந்து ரீகலெக்ட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஆன்டிபாடிஸை கிரியேட் பண்ணியிருக்கோம், இதுதான் உங்களை க்யூர் பண்ணணும்னு உடம்பு நேச்சுரலாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வரும். அந்த நேரத்தில் அதற்கான ஆற்றலை அதுக்கு கொடுக்காம நம்ம இது மாதிரியெல்லாம் பண்ணுறோம். மாத்திரை சாப்பிட்டு அதை சப்ரஸ் பண்ணோம்னா அந்த வேலையை உடம்பு செய்யாது. உடம்பு நேச்சுரலாக செய்ய வேண்டியதே செயற்கையான மருந்துகள் மூலமாக நம்ம செஞ்சோம்னா உடல் அந்த வேலையை செய்கிறத தானாக நிறுத்திக்கும். வெளியிலேருந்து செய்யும்போது தானாக நிறுத்திக்கும். எக்ஸாம்பிள் டயாலிசிஸ். டயாலிசிஸ் இப்போ பண்ணவங்க யாரும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் டயாலிசிஸ் பண்ணவங்க இருக்காங்களா? என்ன சார் டயாலிசிஸ் என்ன ஐடியா இருக்கா இருக்காச்சும்? டயாலிசிஸ் என்ன? பிளட்டை பியூரிஃபை ஏன் பண்ணுறாங்க? பிளட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு தான். உங்கள் கிட்னி செயலிழந்து சிறுநீரகம் செயலிழந்து அது வேலை என்ன? உடலில் இருக்க கழிவுகளை சிறுநீர் மூலமாக வெளியேற்றணும். தேவையில்லாத தாதுக்களி உப்புக்களி தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றணும். அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது செயல்படலை அப்படின்னா அது வெளியேறனா என்ன ஆகும்? உங்கள் உடம்புலேயே ஸ்டாக்னட் ஆகி பிளட்டில் கலந்துரும். பிளட்டில் கலந்தால் என்ன ஆகும்? உயிருக்கு ஆபத்து வந்துடும். அப்போ உங்கள் கிட்னி செய்ய வேண்டிய வேலையை செயற்கையாக உங்கள் பிளட்டை வெளியே எடுத்து பியூரிஃபை பண்ணி அந்த கழிவை வெளியேற்றிட்டு பிளட்டை திருப்பி ரீசைக்கிள் பண்ணி உள்ளே தள்ள போகிறாங்க. அப்போ அந்த கிட்னி அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக வேலை செய்யாது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் டயாலிசிஸ் செய்யும்போது தண்ணி எவ்வளோ குடிக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு இது ஜென்ரல். சாதாரணமாக டயாலிசிஸ் பண்ணிங்கன்னா 200 ml மேலே குடிக்காதா, 1/2 லிட்டருக்கு மேலே குடிக்காதா? கிட்னி ஓவராக ஏற்கனவே ரிப்பேராக இருக்குது, ஓவராக வேலை செஞ்சு செத்து போயிருமா? உங்கள் உடலில் கழிவு வெளியேறணும்னா உடலில் முதல் நீர்ச்சத்து இருந்தால் தானே உங்கள் அந்த கழிவுகளை நீரோடு சேர்த்து யூரின் வெளியே கொண்டு வர முடியும். கிட்னி அங்கேயே ட்ரையாக போய் உள்ள தண்ணியே இல்லைன்னா அது என்ன பண்ணும்? எப்படி கொண்டு வரும்? லாஜிக்காக இடிக்குது இல்லையா? உங்கள் உடலில் கழிவு வெளியே வரணும்னா எப்படி வரும் சார்? யூரினா எப்படி வரணும்னா எப்படி வரும்? லிக்விடாக வெளியே வருது. எப்படி வரும்? உங்கள் உடலில் நீர் சத்து இருந்தால் மட்டும்தானே இந்த கழிவுகளை நீரோடு சேர்த்து உடல்லேருந்து பிரித்து கொண்டு வரும். தண்ணியே இல்லைன்னா எப்படி கொண்டு வரும்? டிசென்ட்ரி போகுது, லூஸ் மோஷன் போகுது. லூஸ் மோஷன் போகிறதுல ஏன் இறந்து போகிறாங்க தெரியுமா? டீஹைட்ரேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடலில் உள்ள நீர்ச்சத்து குறைஞ்சு போய் உள்ள ஆர்கன்ஸ் செயலாகாமல் நின்று போயிடும். ஏன்? இந்த குடலில் உள்ள கழிவுகள் வெளியேறும்போது லிக்விடாக போகும்போது உடலில் உள்ள தண்ணி சத்து எல்லாம் வெளியே போயிடும். அப்போ உடலில் நீர் சத்து இல்லைன்னா என்ன ஆகும்? உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் செயல்பட முடியாமல் ஒன்று ஒன்றா ஆஃப் ஆகிடும். அப்போ அதுக்காக தான் அந்த டைமில் என்ன செய்வாங்க? நம்மளாக இருந்தால் மறுவுலை கஞ்சி, கொதி தண்ணி, சக்கரை தண்ணி உள்ளே கொடுங்க அப்படிம்போம். ஆங்கில மருத்துவத்தில் எலக்ட்ரால் கொடுங்க, இல்லை சலைன் ஏற்றிடுவாங்க. எதனால்? நீர் சத்து குறைபாட்டை பேலன்ஸ் பண்ணணும். உடலில் தண்ணி இல்லைன்னா இந்த சிக்கல் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. அதுபோல தான் என்னன்றதை நம்ம உணர்ந்து நம்ம செயல்பட்டோம்னா பாதி அழிவிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக்கலாம்.
அதை பற்றிய விழிப்புணர்வையும் அது சம்பந்தமான சந்தேகங்களையும் ஐயா உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. இதை கேட்டு நீங்கள் அனைவரும் பயனடைய வேண்டும். உங்களால் அருகில் உள்ளவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வு போய் சேரணும்னு கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.